சார் இங்கே ஒரு சம்மதம் செஞ்சுட்டாங்க. என்னையா சொல்கிறா? ஆமாம் சார். எங்கேயா? சார் எங்கள் வீட்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்க ஸ்கூலில் தான் சார். நீனா பிடிங்கிட்டா இருந்த? சரி, யாரு? சார் 2 நாள் முன்னாடி நம்ம ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணல, அந்த பையன் தான் சார். யோ, நேற்று அந்த ட்ரக் கேஸில் ரிலீஸ் ஆனால அவனும் அதே ஏரியா தானே? போய் ஃபஸ்ட் அவனை பிடியா. சார் 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 மற்றவங்களாம் எங்கடா போயிட்டாங்க? அவங்களாம் இன்றைக்கி சொன்ன டைம் வந்திருக்காங்க. சரிவா, நாம் ஆரம்பிக்கலாம். டேய் கிஷோர் ஏய், எங்கடா ஸ்கூல் போறேன்னு சொல்லிட்டு எங்கே இருக்கிறீங்க? ஸ்கூலுக்குலாம் போயிட்டோம். ஸ்கூலில் பெர்மிஷன் விட்டோம். எய்டட் ஸ்கூலில் ஊர்கிட்ட பெர்மிஷன் சொன்னாங்க. அதனால வீட்டுக்கு வந்திருக்கோம். சரி, நீ வாங்க போகலாம். தம்பி, யாருப்பா வேணும்? சார், கலாம் அகாடமின்னு ஆரம்பிச்சிருக்கோம். அகாடமி சார்பாக நம்ம ஸ்கூலுக்கு பெயிண்ட் அடித்து ஒரு நல்ல அட்வைஸ் பெற்றலான் இருக்கோம். ஸ்கூலுக்கு போனால் அவங்க அப்பா பார்க்க சொன்னாங்க. அது விஷயம் தான் வந்தோம். நல்ல விஷயம் தான்ப்பா. நான் அப்பா கிட்ட பேசிக்கிறேன். நீ அடுத்தடுத்து வேலையை பாரு. ஏதாச்சும் உதவினா வந்து கேளு. சரிப்பா. இவனுக்கு டெய்லி இதே வேலையாக போச்சு. இவனுங்களா? ஹலோ சார். சொல்லுப்பா. ஹலோ சார், டெய்லி நான் சொல்கிறேன், அவன் தான் பிரச்சனையே. சரக்கு அடிச்சுட்டு பாட்டில் கிளாஸ் முன்னாடி போடுறான், கஞ்சா வேற வைக்கிறான். கஞ்சாவுமா? ஆக்ஷன் எடுப்பீங்களா மாட்டீங்களா? நீ ஃபோனை இப்போ நான் பார்த்துக்கிறேன். சார் எதுக்கு அடிக்கிறீங்க சொல்லுங்க சார். படிக்கிற ஸ்கூலில் சரக்கு அடிச்சுட்டு பாட்டில் போடுறது கஞ்சா வேற. சார், நீங்கள் பார்த்தீங்களா? பார்த்தவங்க சொன்னதால தான்டா நீ ஏன் இங்கே இருக்க? யார் சொல்லியிருப்பாங்கன்னு தெரியும், நான் பார்த்துக்கிறேன். எப்போ என்னை வெளியே விடுவீங்க? இப்போதானே வந்த, போகலாம் இரு. மச்சான், என்ன இந்த பக்கம் எங்கடா போயிருந்த? திருமச்சான், கொஞ்சம் வேலை இருக்கு, போயிட்டு வந்து பேசிக்கலாம். டேய், உங்க அம்மா பார்த்துட்டு போடா. உங்க அம்மா ஏதோ ஒன்னா நான் தான் கெடுக்கிறாங்கிறாங்க. டேய் வாங்கின கிளம்பலாம். ஸ்கூல் இப்போ தான் நீட்டாக இருக்குல்ல. முன்னாடி ஒரு கேட் வச்சுருந்தோம். முன்னாடி கேட் லாக் பண்ணான்னு தெரியல. நீங்கள் போங்க. சரி, பார்த்துட்டு வா, நாங்கள் கிளம்புறோம்.
ஹலோ, எத்தனை தடவை சொல்லுது இங்கெல்லாம் சரக்கு அடிக்க கூடாதுன்னு? உனக்கு அறிவே இல்லையா? சார் நான்லாம் இப்போ ஸ்கூலில் சரக்கு அடிக்கிறல சார். அதான் கேஸ் கொடுத்தனே சாவடிச்சிட்டு. சார் என்ன சார் சொல்கிறீங்க? பொய் பொய் பொய். யோ வேறு ஏதாவது எவிடன்ஸ் இருக்காயா? சார் வேற எந்த டென்ஷன் இல்லை சார். கீழே தள்ளி வீட்டில் கல் அடிச்சிட்டான். ஸோ ஒரு க்ளோஸர் ஹெட் இன்ஜுரியில் அப்படியே இறந்துட்டான் சார். எஃப்ஐஆர் போட்ட கேஸை முடிச்சிடு. சொல்லுங்க. யோ எவ்வளோ நேரமாக ட்ரை பண்ணுறேன். இப்போ தான் டியூட்டி முடிஞ்சு வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். இந்த கேஸ் என்னாச்சு? என்கிட்ட சொல்லிட்டு இல்லை, நான் விட்டுருவேண்ணா. அந்த பைத்தியக்காரன் ஏற்கனவே அவன் மேலே கேஸ் கொடுத்துருக்கான். ஏதோ போதையில் பண்ணிட்டேன், இப்படி ஆயிடுச்சு. அதுவும் இல்லாமல் எந்த எவிடன்ஸும் இல்லாதனால கேஸ் ஃபுல்லாக மேலே தான் இருக்குது. இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. அதெல்லாம் இருக்கட்டும், நம்மளே கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. அதெல்லாம் நீ சொல்லவே தேவையில்லைன்னு பார்த்துக்கிறேன்.